யக்ஷினி வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. அதுலதான் நம்ம வந்து ரொம்ப இருக்கிற சாத்விக்கான இருக்கக்கூடிய யக்ஷினிகளை மட்டுமே நம்ம வந்து அதுக்குண்டான ஒரு வழிபாடாக வைக்கணும். ஈவன் ஜெயின மதத்திலும் புத்திச மதத்திலுமே வந்து யக்ஷினி வழிபாடுகளாகவே இருக்கின்றன. நாம வந்து வெறும் குபேரரை மட்டும் தான் கும்பிடுறோம். அவங்க சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரியான விஷயமா வழிபடக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு தேவதாசியுடைய மகள் ஒரு நபர் மீது காதல் வயப்பட்டிருக்கார். அவன் வந்து குடிக்கடிமை, அதே போல் வந்து பார்த்தோம்னா எல்லாரையும் ஏமாற்றி பணத்தை எடுத்துக்கொண்டு குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயமாக அது தெரியாமல் காதல் வயப்பட்டு பெற்றோருக்கு எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிரெக்னென்ட்டும் ஆயிடுறா. அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு இவளை கொன்னுறான். தஞ்சம் தேடி போனதுக்கு அவனுடைய ஜென்மா தாண்டி அடுத்த ஜென்மா வந்தோடனையும் கூட அது போய் கொண்டு இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்மையா நடந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் அந்த நீலியை கொண்டுட்டதா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அதை கட்டுப்படுத்திட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பரவும். ஆனா உண்மையா வந்து பார்த்தோம்னா அந்த அவங்க ஃபேமிலி வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். அவங்க ஃபேமிலியா ஹெல்ப் பண்றாங்கிற மாதிரி தான் அந்த கடைசியில ஒரு சிம்பாலிக்கா காட்டுவாங்க. உண்மையில் நடந்த அந்த கத்தனார் அப்படிங்கிறது இந்த கல்லியங்காட்டு நீலியை எதுவுமே செய்ய முடியலை. பூதங்கள் ஆகட்டும், வேதாளம் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து உண்மையாவே அதை நம்மளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் எல்லாம். அப்படிங்கிறது வந்து எவர் ஒருவர் வந்து குபேரர் இருக்காரு, குபேரர் ரெஃபரன்ஸ் காட்டக்கூடிய அனைவருமே, அம்மன் பல்வேறு விதமான அம்மன்களை வழிபடக்கூடிய அனைவருமே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பிதான் ஆகணும். யக்ஷஸ்வரூபாயன்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அது வந்து சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் இருக்கும்போதே அவர் யக்ஷனுடைய ஒரு சொரூபமாகவும் அவர் இருக்கிறார். யக்ஷர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கார், டாப் ஆஃப் த பர்சன். நம்ம சிவபுராணத்தை வந்து ஒரிஜினலான சிவபுராணத்தை எடுத்து படித்தோம்னா குபேரருக்கு அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணியிருந்தார், குபேரருக்கு என்ன மாதிரியான இடம் கொடுத்து வைத்திருந்தார், குபேரரை வந்து எங்கூடியா வந்துருங்கன்னு குபேரர் வந்து சிவனை கூப்பிடுறார். யக்ஷினியை கும்பிட்டா வேற எதுவும் கும்பிடக்கூடாதுங்கிறது அர்த்தமே கிடையாது. யக்ஷினிகளை வழிபடும் பொழுது அந்த யக்ஷினியை நம்ம முழுமையாக ஒரு காரியத்துக்கு எடுத்து அந்த யக்ஷினிகள் பலன் தர ஆரம்பித்து விட்டது, நம்மளுடைய சொல் பேச்சுக்கு நமக்கு உண்டான விஷயத்திற்கு அதுக்கெல்லாம் பலன் தருகிறது அப்படின்னா அதை முடியறது, அதை நிறுத்துறது, போறது அப்படின்றத நம்ம வந்து எப்படி ப்ராப்பரா அதை நம்ம வந்து இன்வோக் பண்ணோமோ அதே மாதிரி ப்ராப்பரா அதை வந்து ரிலீஸ் பண்ணவும் தெரியும். அப்படி பண்ணலைன்னா we will be in trouble. வணக்கம் சார். நமஸ்காரம். ஸோ இப்போ புதுசாக இன்னொரு படம் லோகா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆமாம். இந்த லோகா திரைப்படத்தில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, யக்ஷினிகை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த லோகா படத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த யக்ஷின்றது அது வந்து ரியலா, அந்த யக்ஷினி அதை பற்றின கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்ல முடியும்? அந்த யக்ஷினிங்கிறது வந்து யக்ஷி அப்படின்ற வார்த்தை வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா மலையாள ரீஜன்ஸில் இருக்கக்கூடியது யக்ஷி அப்படின்றாங்க. யக்ஷினிங்கிறது ஆல் ஓவர் பாரத தேசம், புத்திஸ்ட், ஜெயினிசம் இவங்க எல்லாத்துலேயுமே அந்த யக்ஷினி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லோகா படம் வந்து பார்த்தோம்னா அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஆக்சுவலாக இதை பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க. டீசெண்டான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம். இப்போ இந்த யக்ஷினி அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து குபேரர், இந்த யக்ஷனுக்கு உண்டான யக்ஷனோட லீடர் தான் வந்து நம்ம குபேரர். அவர்களோட கூட்டத்தில் வரக்கூடியது யக்ஷினிகள், பல்வேறு விதமான யக்ஷினிகள் இருக்கிறார்கள், பல்வேறு விதமான யக்ஷர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இந்த யக்ஷி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கேரளா ரீஜியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து யக்ஷி அப்படின்றது அழகி அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஒரு மேல்வலன் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரியான விஷயமாவுமே நம்ம சொல்லுவாங்க சார். அந்த ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரியான விஷயம் டெமிகாட் நம்ம வந்து சொல்றோம். ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா ஆவி பேய் அப்படின்ற இடத்துக்குள்ள கொண்டு போகாம அது வந்து நல்லது செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஒரு மூர்க்கமான ஆத்மா அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது பின்காலத்திலே வழிபட்டு வந்தது. நம்மளுடைய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நம்ம வந்து நிறைய பேரை வந்து அம்மனா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூட மாசாணி அம்மன் நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமா எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து வாழ்ந்து மறைந்தவர்களை வந்து நம்ம வந்து ஈவன் கண்ணகி கூட கோயில் இருக்கு, அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து இந்த யக்ஷினி ஆகட்டும் அல்லது யக்ஷியை வந்து நம்ம ஏன் நான் வந்து யக்ஷியை வந்து வெறும் அழகி அப்படின்ற மாதிரி சொல்றோம்னா நிறைய விஷயங்கள் அந்த யக்ஷி கோயில்னு இருக்கும். அவங்க எல்லாம் வாழ்ந்து போனவர்கள் அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கெட்டவர்களை வந்து அழிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி. நாம ஆல்ரெடி நம்ம வந்து நாகர்களை பத்தி எல்லாம் நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் தனிப்பட்ட முறையில். ஸோ அப்போ கூட நம்ம வந்து ஒரு கோயிலை பத்தி இதெல்லாம் நாம பேசிக்கிட்டு இருந்தபோது கூட ஒரு கோயில் பத்தி சொன்னேன். அதுவே நாகயக்ஷி கோயில் தான், பாலக்காடு பக்கத்தில் இருக்கிறது நாகயக்ஷின்னு தான் கோயில். அது மாதிரி யக்ஷி கோயில் அங்கே நிறைய இருக்கக்கூடிய யக்ஷியா இருக்கும்.
லோகாவில் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பியூர்லி ஒரு மாதிரி ஒரு வெஞ்சன்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக, அதுக்கப்புறம் அது வந்து நல்லது மட்டும் செய்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம சொல்கிறோம். இந்த யக்ஷினிகள் ஆகட்டும், பூதங்கள் ஆகட்டும், வேதாளம் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக அவங்க வந்து இந்த கேள்விக்கெல்லாம் ஸ்கெப்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துலேயே வந்து பார்த்தோம்னா தே லிவ் அமாங் அஸ் அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தையை அதை போட்டாங்க. அது மாதிரி உண்மையாகவே அதை நம்மளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் எல்லாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருவர் வந்து குபேரர் இருக்காரு, குபேரர் ரெஃபரன்ஸ் காட்டக்கூடிய அனைவருமே, அம்மன் பல்வேறு விதமான அம்மன்களை வழிபடக்கூடிய அனைவருமே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பிதான் ஆகணும் அப்படின்றது வந்து அதுதான் உண்மை. அதான் நம்மளுடைய விஷயத்தில் இருக்கக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினாக ஹஸ்ததாய அப்படின்ற மாதிரியான ஒரு இவர் நம்ம பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் வரும். யக்ஷஸ்வரூபாய அப்படின்னா வந்து யக்ஷனுடைய ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவனே அப்படின்ற மாதிரி, ஜடாமுடியை தரித்தவனே அப்படின்னு நம்மளுடைய சிவபெருமானே அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து கூப்பிடுறோம். அப்போ அந்த யக்ஷஸ்வரூபாயன்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அது வந்து சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தில் இருக்கும்போதே அவர் யக்ஷனுடைய ஒரு ஸ்வரூபமாகவும் அவர் இருக்கிறார். யக்ஷர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கார், டாப் ஆஃப் த பர்சன். நம்ம சிவபுராணத்தை வந்து ஒரிஜினலான சிவபுராணத்தை எடுத்து படித்தோம்னா குபேரருக்கு அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணியிருந்தார், குபேரருக்கு என்ன மாதிரியான இடம் கொடுத்து வைத்திருந்தார், குபேரரை வந்து எங்கூடியே வந்துருங்கன்னு குபேரர் வந்து சிவனை கூப்பிடுறார், நீங்க எங்கூடியே வந்துருங்க, எங்கூடியே வந்து இருந்துக்கோங்க, எனக்கு உங்களை விட்டு தனியா இருக்க முடியாது அப்படின்னு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சிவபுராணத்தில் தெரிந்து கொள்ளலாம் வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாமே க்ளோஸ்லி கனெக்டட். நாம் இப்போ போன தடவை பேசிட்டு இருக்கும்போது பேசணும்னா நாம் எப்போ இறந்து விடுறோமோ, இறந்து விட்டு உயிரோடு இருக்கும்போதுமே அப்படித்தான் சிவனுக்கு தான் சொந்தம் அல்லது நாராயணனுக்கு சொந்தம்னு சொல்லலாம். இறந்து விட்டோம் என்றாலே உடனடியாக நம்ம வந்து சிவனுக்கு தான் சொந்தம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சுடுகாட்டை ஆள்பவர் யார்? சிவன் தான். நம்ம வந்து இறந்து போனா எல்லாருமே சுடுகாட்டுக்கு தான் போறோம். சுடுகாட்டுக்குள்ள போறது அது வந்து யாராக இருந்தாலுமே சரி, அவர்கள் வந்து இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்துக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இறந்து விட்டோம் என்றால் அந்த காட்டுக்குள்ள போறோம்னா அதோடைய கண்ட்ரோலர், அதோடைய லீடர் எல்லாருமே சிவன் தான். ஸோ அப்போ அதுக்குள்ளேருந்து வரா மாதிரியான விஷயங்கள் கூடிய ஒரு மேல்வெலன் ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும், ஆவிகள், பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே கெட்ட விஷயங்கள் கிடையாது. ஸோ அதுலேயே வந்து நல்ல விஷயங்கள். ஏன்னா பூதங்களும் வேதாளங்களும் முருகனுக்கும் சிவனுக்கும் தொண்டு செய்யக்கூடியதாக இருக்குது. பூதகணங்கள் இருக்கின்றன, வேதாளங்கள் இருக்கின்றன, முருகனுக்கு வேதாளங்கள் இருக்கின்றன, 27 நட்சத்திர வேதாளம் சொல்லி நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி வேதாளங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முருகருக்கு வந்து குடமுழுக்கு பண்ணும்போது, முருகருடைய கோயிலே குடமுழுக்கு பண்ணும்போது இந்த வேதாளங்களை பற்றி எல்லாமே ஒரு இது வரும், ஒரு பதிகம் மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதை படித்து தான் அவங்க பண்ணவே செய்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ரிச்சுவல் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். நான் அதுதான் மெயின் இல்லை, அது ஒன் ஆஃப் த ரிச்சுவல் ப்ராசஸாக சொல்கிறேன். அப்போ இந்த கணங்கள் எல்லாம் அனைத்துமே இந்த கண வகைகளை சேர்ந்த விஷயங்களாக தான் இருக்கின்றன. பேயாகட்டும், பிசாசாகட்டும், என்ன யூ நேம் இட் அப்படின்ற மாதிரி விஷயமா ஐ ஹேவ் இட் அப்படின்னு சிவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம அதை சொல்லணும். எத்தனைக்குமே அவர் வந்து சிவன் தான் அதற்குண்டான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லணும். அப்போ அந்த யக்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து வெரி மச் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அந்த குபேரா, அவங்களோட அந்த குபேரருடைய ஒரு இதில் இருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா இப்போ நாம் வந்து முதல்ல நம்ம அந்த ராத்திரி பிரியை, அதுக்கப்புறம் வந்து தனதா யக்ஷினி, இதெல்லாம் நான் உபாசனை கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக கொடுப்பதில்லை. அப்போவே நம்மக்கிட்ட வந்து இந்த கர்ணபிசாசினி எல்லாம் கேட்பாங்க, கர்ணபிசாசினி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கர்ணபிசாசினி எல்லாம் வந்து சாதாரணமான விஷயமாக செய்ய முடியாது, செய்யக்கூடியது ஒரு நல்லதுமே கிடையாது. கர்ணபிசாசினி அந்த மாதிரியான விஷயமாக சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அது மாதிரி எடுத்துக்கிறதுல நிறைய புனையப்பட்ட இஷ்டத்துக்கு வாய்க்கு வரதெல்லாத்தையும் சொல்லி விடுற மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல் எல்லாமும் கண்டதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம வந்து யக்ஷினியை வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தங்கச்சியாக நினச்சா போகிறோம், இல்லை அக்காவாக நினச்சா போகிறோம், அம்மாவாக நினச்சா போகிறோம், இல்லை ஃப்ரெண்டாக நினச்சா போகிறோம், அப்படி நினச்சா ஒன்றும் பண்ணாது. ஏதாவது இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு தேவைகளுக்காக, அவங்களுடைய பண தேவையா இல்லை வேறு அவங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரியான விஷயமாலாம் சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து ஃபைனல் ப்ராசஸ். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும், உன்னோட எண்ணம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபைனல் ப்ராசஸ். யக்ஷினி வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. என்னென்ன விஷயத்தை இது வந்து கேட்கும், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக யக்ஷினிகளை பற்றி சொல்ல முடியாது. அதில் தான் நம்ம வந்து ரொம்ப இருக்கிற சாத்விக்கான இருக்கக்கூடிய யக்ஷினிகளை மட்டுமே நம்ம வந்து அதுக்குண்டான ஒரு வழிபாடாக வைக்கணும். ஈவன் ஜெயின மதத்திலும் புத்திச மதத்திலுமே வந்து யக்ஷினி வழிபாடுகளாகவே இருக்கின்றன. நாம் வந்து வெறும் குபேரரை மட்டும்தான் கும்பிட்றோம், அவங்க சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரியான விஷயமா வழிபடக்கூடியவங்களா இருக்காங்க. யக்ஷின்னு எடுக்கும்போது பார்த்தோம்னா பியூர்லி வந்து என்ன சொல்றது, மேல்வெலன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலேன். ஒரு மூர்க்கமான ஒரு ஆத்மாவாக இருந்து
பின்னர் அது தெய்வ நிலையை அடைந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, இறந்த பின் ஒரு தெய்வ நிலையை மக்களால் அடையாளம் காணப்பட்டு அடைந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம். அது லோகா படத்திலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது தெய்வ நிலைங்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. மூவிக்காக அவங்க சிலதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிறைய உண்மைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரியான விஷயமாக ஓவராலாக இப்போ அதில் அந்த நீலி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுதான் எக்ஷின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நீலி ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா அது இன்னும் உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அதில் அவங்க அது அந்த எமோஷனல் இதுக்கு சொல்லுவாங்களே இந்த ஃப்ளாஷ்பேக், அதில் வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் வேற விஷயம், உண்மையாக நடந்தது வேற. ஓகே. ஸோ அந்த இதில் வந்து அந்த கல்யாங்காட்டு நீலி கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்போ உண்மையிலே எப்போ நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஏதாவது? கல்யாங்காட்டு நீலி கதை அப்படின்றது வந்து இந்த சோழா பீரியட்ல நடந்ததா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா, சோழர்கள் இருக்கக்கூடிய பீரியட்ல. சோழர்கள் தானே வந்து அவங்க நம்ம பரதக்கண்டத்தை தாண்டி போய் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது மாதிரி சோழர்களுடைய ஒரு பீரியட்ல நடந்த மாதிரியான விஷயங்களாகவும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கல்யாங்காட்டு நீலியுடைய கதை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பிட்வீன் 5th to 7th செஞ்சுரியில் நடந்ததா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ள 1300 1500 இருக்குமா. அப்போ அந்த ஏஜ் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கக்கூடிய ஒரு கல்யாங்காட்டு நீலி அப்படின்றது, அந்த திரைப்படத்திலே வந்து இருக்கக்கூடிய அந்த கல்யாங்காட்டு நீலி அப்படின்னு காட்டுறது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி கல்யாங்காட்டு நீலின்னு மது இருந்தார் இல்லையா, முதல்ல மலையாளம் ஆக்டர் மது, அவர் 1960s என்னமோ படம் எடுத்திருக்காங்க. அது நல்லா ஓடித்திருக்கு போல் இருக்கு. பட் ஆனால் இந்த மூவியில் வந்து அது மாதிரி ஒரு தெய்வ நிலையாலாம் இவங்க காட்டுறதில்ல, மாடர்ன் மூவியாக இருக்குது. பட் ஸ்டில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கல்யாங்காட்டு நீலி உண்மையாக என்ன எப்படி கல்யாங்காட்டு நீலியாக ஆச்சு, அது கல்யாங்காட்டு நீலினா அந்த இடத்துல அது வந்து கொஞ்சம் உக்கிரகமாக தான் இருந்திருக்கு. அந்த தெய்வம், அந்த தெய்வம்னு சொல்கிறத விட நம்ம ஸ்பிரிட்னே பேசுவோம். அப்புறம் அது தெய்வமாக மாறிடுச்சு. அந்த அவங்களுடைய ஆத்மா வந்து கடுமையான ரகலைகளெல்லாம் பண்ணி எல்லாம் வர்ற போகிற ஆளெல்லாம் அரைஞ்சு அடிச்சு கிடிச்சு இது மாதிரிலாம் பேய் அடிச்சிச்சுலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்னாலே வந்து கொஞ்சம் அந்த கோபம் உக்கிரகம் தணிந்து அது மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த லோகா மூவியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த மாதிரி பழங்குடியினர் வாழ்ந்து வந்த ஏரியாவில் ஒரு காளி கோயில் இருக்கிறது. அந்த காளி கோயிலில் ஒரு குழந்தை போகுது, ஒரு சின்ன பெண் குழந்தை தான் அது. அந்த குழந்தை போய் பார்த்துட்டு அந்த குழந்தை மற்ற குழந்தைங்களோட விளையாட போகுது. போய் பார்த்துட்டு அந்த காளியை வந்து ராஜா தான் வழிபட வேண்டும். ஆனால் இந்த குழந்தை போயிட்டு அந்த சுவாமியை வழிபட்டுட்டு அந்த சுவாமிக்கு ஏதோ இவர் ராஜா அந்த முத்து மாதிரி ஏதோ வச்சிருக்காரு. அந்த முத்து இந்த பார்த்து வழிபட்டுட்டு திரும்பி வரும்போது முத்து ஏதோ கையோட வந்துடுது போல் இருக்கு தெரியாமல். இதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு அவங்க வழிபடுற தெய்வத்துக்கிட்ட அதை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இது தெரிஞ்சு ராஜாவுக்கு தெரிஞ்சு வந்து அவங்க இடத்தெல்லாம் எரிச்செல்லாம் பண்ணும்போது இவங்க தனியாக ஏதோ ஒரு இடத்துல மர்மமாக போய் மறைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் இதே மாதிரி ஒரு தெய்வத்தை ஏதோ ஒன்று பார்க்குது. அந்த இடத்துல வந்து நிறைய வௌவால்கள்லாம் வந்து சீண்டிடுது. அதை சீண்டி இருக்கிற மாதிரி பிகாஸ் ஆஃப் தட் ஒரு பிளட்ல வைரஸ் ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். இதெல்லாமே வந்து அவங்க சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா கன்வின்சிங்காக இருக்கிறதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் வைரஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், பிளட்ல வந்து இது தீர்க்க முடியாத ஒரு வைரஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் பர்சன்ஸ்க்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ட்ரோல் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அது வைரஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்கிறாங்க. பட் அந்த படம் பார்க்கும்போது கன்வின்சிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக என்ன நடந்திருக்குன்னா அந்த கல்யாங்காட்டு நீலிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு தேவதாசியுடைய மகள், அவளும் வந்து சிறு சிறு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு அது மாதிரியான விஷயமாக இருந்திருக்கிறாள். இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு நபர் மீது காதல் வயப்பட்டிருக்கிறார். அவன் வந்து குடி கடிமை, அதே போல் வந்து பார்த்தோம்னா எல்லாரையும் ஏமாற்றி பணத்தை எடுத்துக்கொண்டு குடிக்கிறது இது மாதிரியான விஷயமாக அது தெரியாமல் அவள் காதல் வயப்பட்டு பெற்றோருக்கு சொல்லிக்காமன்றதை விட அவர்களுடைய எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்கிறார்கள். கந்தர்வ திருமணம்னு சொல்லுவோம் அந்த காலத்துலலாம். அது அப்போ அந்த மாதிரி திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு விட்டு திரும்ப ரெகுலராக அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு தடவை ப்ரெக்னெண்ட்டும் ஆகிடுறா. அப்போ இவளுடைய நகைக்காக வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு இவளை கொன்னுடுறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ணை வந்து கொன்னுடுறான். அவன் கொண்டுட்டு போனோடனே அவன் வந்து இது எப்படி உண்மையாக என்ன நடந்திருக்குன்னா, அவன் தஞ்சம் தேடி போனதுக்கு அவனுடைய ஜென்மா தாண்டி அடுத்த ஜென்மா வந்தோடனையும் கூட அது போய் கொண்டு இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்மையாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவனை காப்பாற்ற போன ஒரு 70 பேர் ஒரு கிராமத்து மாதிரியான இடத்துல வந்து அவன் தஞ்சம் வந்து இருந்தோடனே இது என்னென்னா திரும்பவும் வந்து
பிறப்பெடுத்து சென்ஸ் ஆவியா வந்து பார்த்துருக்கேன், அவனை கொல்றதுக்கு முடியாம என்ன ஆனாலும் நாங்க வந்து உன்னை இது பண்ணுவோம், உனக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்க செத்துருவோம், அந்த அளவுக்கு உனக்கு நான் வாக்கு தரோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கான். அப்ப இது என்ன பண்ணிருக்குன்னா, இவங்க போனா அது மாதிரி விட மாட்டாங்க அப்படின்ட்டு இது பிரெக்னன்ட் ரூபத்திலேயே போயிட்டு நான் மாதிரி பிள்ளைதாச்சி என் கூட கோவப்பட்டுட்டு என்மே சேர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, வரமாட்டேன்னு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பாரு அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இது வந்து பேய் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த துராத்மா வந்து விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து விட்டுறான். அப்போ இதெல்லாம் படத்துல இருக்கிறது இல்லை, நிஜ கதை. படத்துல இந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே இல்லை. அவங்க வந்து காட்டுறது ஒரு இந்த ட்ரைப்ஸ் இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி ஒவ்வால் மாதிரி கடிச்சிருது, அதுக்கு திடீர்னு இந்த மாதிரி ரூபம் வந்து விட்டதாகவும், அது அவங்க எல்லாரையும் அழிச்சவங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் அழிச்சவங்களெல்லாம் பழி வாங்கிட்டு அப்படி டவுனுக்குள்ள வந்துட்டு காலங்காலமா செஞ்சுரிஸா வாழ்ந்துட்டு இருக்குன்ற மாதிரி. நான் இப்ப சொன்னேன், இப்போ 1300 ஆண்டுகளாக அது மாதிரி தான் கிட்டத்தட்ட அது மாதிரி சொல்றாங்க. உண்மையாக நடந்தது வந்து பார்த்தோம்னா, இந்த பெண் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ரொம்ப அந்த குழந்தையோட அப்படியே இறந்த ஒரு சூழ்நிலைக்கு போனோம்னா அந்த ஒரு ஆத்திரம் தாங்காமல் அந்த துராத்மா வந்து தெரிந்து கொண்டே இருந்து வேறு ரூபங்கள் எடுத்திருக்கிறது. ஷேப் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவோம். யக்ஷினா அதுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் வந்து கேட்டீங்க, யக்ஷிங்கிற மாதிரியான விஷயம் தான் ஷேப் ஷிஃப்டர்ஸ். இவங்க நம்ம வந்து மாடர்ன் பீயிங்ஸா அப்படி சொல்லும்போது ஷேப் ஷிஃப்டர்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து இந்த இதுலலாம் நம்ம வந்து நிறைய நீங்கள் அதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் நீங்களும் பேசியிருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த யக்ஷி என்னன்னா பாயிட்டு அவங்க என்னப்பா நீ சும்மா அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்லி உள்ளே போனோன்னா அவனை வந்து காலி பண்ணிடுது. அவனை காலி பண்ணி தெரிஞ்சோடனே விட்டு இவன் இது கிளம்பிடுது. இப்போ இவன் வந்து பார்த்து இறந்த சடலத்தை பார்த்து இப்படி வாக்கு கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக அந்த 70 பேரும் செத்துருக்காங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாமுமே நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்து காலங்காலமாக இந்த மாதிரியான ஒரு விஷயமாக போயிட்ட உடனே அதுக்கு வந்து அந்த ஒரு உக்கிரகம் ரொம்ப அந்த கஷ்டம் ரொம்ப இது இருந்தது எல்லாமே கொஞ்சம் அடங்குற மாதிரியான ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பீரியட்ல அதை வந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்தோம். மக்கள் அதை வந்து நீலி அம்மனாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். நீலி அம்மனாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். நாகப்பட்டினம் நினைக்கிறேன், நாகப்பட்டினமா நாகர்கோயில், திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு, திருவனந்தபுரம் நியர் திருவனந்தபுரம் தமிழ்நாட்டில் தான் அந்த கோயில். இந்த கல்லியங்காட்டு நீலி கோவிலே இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய கோயிலே, படத்தில் கோயில் வர மாட்டேங்குது, அந்த வர கேரக்டர், அந்த கேரக்டரோடைய கோயில் கல்லியங்காட்டு நீலிங்கிற கோயில் வந்து ஸ்டில் தேர். அந்த கோயிலையும் நிறைய மிராக்கிள்ஸ், ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்திருக்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு துராத்மாவாக இருந்து கடவுளாக மாறினது நீங்க பாருங்களேன். நம்ம இதுலயே எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அம்மன்கள்லாம், ரொம்ப உக்கிரமான அம்மன்கள் நிறைய பேர் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இம்மீடியட்டா பலன் கொடுக்கும், டக்கு டக்குன்னு கொடுக்கும். அது வந்து நீண்ட நாட்கள் வருமா வராதா, அது என்ன ஆகும், நம்மளுடைய முக்திக்கு மோட்சத்துக்கு இப்படிலாம் நம்ம வந்து பேசுறதெல்லாம் அப்பாற்பட்டது. மெட்டீரியலிஸ்டிக்ல எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பலன் கிடைக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வுனா அது வந்து இவங்க கிட்ட கிடைக்கும். நம்ம உண்மையான வழிபாடும் அன்பும் இருந்ததுன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நீலிக்கும் நம்முடைய இந்த நாட்டுப்புற கதைகளில் வரக்கூடிய இந்த கதைகள், இந்த நீலி இதுக்கும் வந்து தொடர்பு இருக்கா? இவங்க சொல்கிற அந்த டைம்லைனோட இது மேட்ச் ஆகுதா? டைம்லைன்றத விட இப்போ இங்கே அங்கே அந்த ஒரு கோயில் வந்து கல்லியங்காட்டு நீலியாக இருக்குது சார். நமக்கு அதுக்கப்புறமே நான் வந்து இதை பற்றின ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கும்போது வேற நீலி கோயில்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. நீலி அம்மன் வழிபாடு நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ யூடியூப்ல எல்லாம் கூட தம்ப்நெயில் பார்த்தேன். இப்போ அந்த நீலியோடதுன்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது சர்ச் பண்ண, நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு யூடியூப்ல தம்ப்நெயில்ல வந்துருமே. ஸோ அது மாதிரி வரும்போது பார்த்தோம்னா நீலி அம்மன் கதை இப்படி எல்லாம் போட்டு நீலி அம்மன் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன கதை சொல்றாங்கன்றது நமக்கு தெரியல. இந்த நீலி அம்மன் யாரோன்னு எனக்கு எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியல. ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடியது நாம இப்ப அந்த படத்திற்கும் உண்மையான அந்த வாழ்ந்த அந்த கல்லியங்காட்டு நீலிக்கும் தொடர்புடைய ஒரு விஷயம் தான். மார்த்தாண்டம்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் இதுக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கும் இருக்கிறதா, இந்த படத்துல ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அதை பத்தி புக்கை எழுதியிருக்கிற மாதிரியான விஷயமா காட்டுவாங்க. உண்மையாவே அது மாதிரி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கு வந்து 1826 என்னமோ எழுதியிருக்காரு. அது கூட அவைலபிளா இருக்கிறதா தான் சொல்றாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து நீலியை கட்டுப்படுத்துகிற மாதிரி அந்த சம்மானிங் பண்ணி ஆமாம். அது மாதிரி உண்மையிலே இந்த மாதிரி யக்ஷிகள் இந்த மாதிரியான சில டெமிகாட்ஸ் இவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? கண்ட்ரோல் பண்ணலாம் சார். இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கர்த்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் அந்த நீலியை கொண்டுட்டதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை கட்டுப்படுத்திட்டதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பரவும். ஆனால் உண்மையாக வந்து பார்த்தோம்னா அந்த அவங்க ஃபேமிலி வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். அவங்க ஃபேமிலியாக ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி தான் அந்த கடைசியில் ஒரு சிம்பாலிக்காக காட்டுவாங்க. உண்மையில் நடந்த அந்த கர்த்தனார் அப்படிங்கிறது இந்த கல்லியங்காட்டு நீலியை எதுவுமே செய்ய முடியலை, அதுதான் உண்மை. படத்தில் அப்படி காட்டியிருக்காங்க.
அந்த கத்தனார் உண்மையான அந்த கத்தனார்ங்கிறவர் இருந்தாரா அப்படின்னா அவரும் இருந்திருக்கார். அந்த கத்தனார் அப்படின்றவர் இருந்திருக்கார். அவர் வந்து அடக்கின நீலி வேற, இவங்க சொல்ற நீலி வேற. கல்யாங்கட்டு நீலி அடக்கினதா இவங்க நினைக்கிறாங்க, அது கிடையாது. பையனும் ஒரு நீலி அப்படின்ற மாதிரியான ஒரு நீலி இருந்திருக்கு. நம்ம இந்த யக்ஷிகள் வந்து ஆமாம், இந்த யக்ஷிகள் வெவ்வேறு விதமான யக்ஷிகள் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணினது அப்படின்றது வேற ஒரு நீலியை தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணினதாகவும், அதை வந்து இவங்க இந்த மாதிரி விஷயமா எடுத்துக்கிட்டதா ஊருக்குள்ள அந்த மாதிரியான மாறி சில பேர் அதை மிஸ்ஐடென்டிஃபிகேஷன் பண்றதா சொல்றாங்க. படத்துல அது மாதிரி வந்திருக்கு. படத்துல அது வந்து பர்பஸ்ஃபுல்லா பண்ணினாங்களா இல்ல அவங்களுடைய மற்றவங்க சொல் பேச்சு கேட்டது மாதிரி நடந்ததான்றது எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் அந்த கத்தனார் அப்படின்றவர் வந்து அந்த படத்துல பண்ணிருக்கிறதா அவங்க ஒரு சில மெத்தட்லாம் காட்டுவாங்க. ஹார்ட்ல குத்திட்டா உடனே அது வந்து சம்மன் பண்ணிடலாத அப்படின்ற மாதிரியான விஷயமா, இறந்து விடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட சொல்றாங்க. ஆனா இது உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால வந்து பண்ண முடியும். எப்படி இன்வோக் பண்றோமோ அப்படி சம்மனிங்கும் பண்ண முடியும். we have to release that also. இப்போ நம்ம வந்து ஒரு சில யக்ஷிகள் நம்ம வந்து சொல்றோம், யக்ஷிகள் ஜீனிகள், இந்த ஜீனிகள் பத்தி எல்லாம் நம்ம பேசினோம். இப்போ இந்த யக்ஷிகள் ஜீனிகள் எல்லாம் பத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால கண்டிப்பான முறையில இன்வோக் பண்றோம்னா அதை இன்வோக் பண்ணிட்டு சர்டன் இதுல வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு நபர்களாக இருக்கும். இப்போ எனக்கு பர்சனலாக தேவை அப்படிங்கும்போது நான் எனக்குன்னு ஒரு யக்ஷினி வச்சிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு இப்போ ஒரு சில பேர் வேற ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்மளே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்றதை வச்சுட்டு யக்ஷினி ஏதோ வச்சிருக்கீங்க அதனால சொல்றீங்க, அதனால தான் உங்களுக்கு ஆள் வராங்க, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அது மாதிரி இந்த யக்ஷினிகள் நம்மளுக்குன்னு பர்சனலாக ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுங்கிறது வேற. இப்போ நான் வந்து ஒரு பல்வேறு நபர்களுக்கு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு யக்ஷினியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்ம சர்வீடர் மாதிரி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்வீடர் ஸ்டோரி நம்ம பேசிட்டோம், அதனால உங்களுக்கு அது எளிதாக. ஸோ இப்போ அந்த சர்வீடர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்ததுன்னா அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம சம்மனிங் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அதை கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பல்வேறு விதமான விஷயங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக அப்படி நம்ம கட்டுக்குள் வச்சுக்கிறதுனா அது மாதிரி பண்ணணும். அல்லது நம்ம வந்து நமக்கு மட்டும்தான் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி ஒரு உபாசனை முறையிலே அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியுமோ அது மாதிரியான விஷயமாக யக்ஷினியை எடுத்துக்கொண்டு என்ன வேலைகள் நம்ம வந்து அதற்கு நம்மளுடைய தேவைகளை மட்டும் நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. சில யக்ஷினிகள் எல்லாம் நம்ம வந்து போதும் அப்படின்னா விட்டுறணும். அப்ரப்டா இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளையிலேருந்து இல்லைப்பா எனக்கு வேணாம் நான் வேற ஆளை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து விநாயகர் கும்பிடுவோம், நாளைக்கு யூடியூப்ல யாரும் ஏதாவது ஒன்று போட்டோம்னா உடனே அதுக்கு போயிட்டு அதுதான் தெய்வம் அப்படின்னு கும்பிடுறது, அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து யக்ஷினி கிட்ட வேலைக்காகாது. ஸோ யக்ஷினியை கும்பிட்டா வேற எதுவும் கும்பிடக்கூடாதுங்கிறது அர்த்தமே கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. யக்ஷினிகளை வழிபடும் பொழுது அந்த யக்ஷினியை நம்ம முழுமையாக ஒரு காரியத்துக்குன்னு எடுத்து அந்த யக்ஷினிகள் பலன் தர ஆரம்பித்து விட்டது, நம்மளுடைய சொல் பேச்சுக்கு நமக்கு உண்டான விஷயத்திற்கு அதுக்கெல்லாம் பலன் தருகிறது அப்படின்னா அதை முடியறது, அதை நிறுத்துறது, போகிறது அப்படின்றத நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக அதை நம்ம வந்து இன்வோக் பண்ணோமோ அதே மாதிரி ப்ராப்பராக அதை வந்து ரிலீஸ் பண்ணவும் தெரியும். அப்படி பண்ணலைன்னா we will be in trouble. இப்போ முதல்லலாம் ரெகுலராக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யக்ஷினிகள் இது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருந்ததுன்னா தொட்டோன்னா அதில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது பஞ்சாட்சரமோ தொடர்ந்து பஞ்சாட்சர பிரயோகம் இருந்துகிட்டே இருக்கணும், அல்லது வந்து மிருத்யுஞ்ச பிரயோகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு பிரயோகங்களும் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து அகைன் நம்மளுடைய சொல்கிற மாதிரி ஒரு தனதா யக்ஷினி, ராத்திரி பிரியை, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. அது இப்போ நிறைய மோகினிகள், அப்சரஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே இந்த மாதிரியான என்ன சொல்றது, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஒரு எனர்ஜிஸ் தானே, இது மாதிரியான நிறைய விஷயங்களாக இருக்கக்கூடிய எனர்ஜிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் கூட இந்த 3D 5D ரியாலிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறதா, இந்த யக்ஷி மாதிரி இருக்கிறது? இதை பற்றி இப்போ படிக்கும்போது இது நிறைய டீட்டெயில்ஸ் அந்த யக்ஷி பற்றி, யக்ஷினிகள் பற்றி அண்ட் அதர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக இது வந்து புத்திசம் பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அதில் நிறைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்டு, அதெல்லாம் நிறைய பார்த்தது உண்டு. ஸோ பட் அவங்களே வந்து ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரி, ஒரு பீயிங்ஸ் ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ், நம்மளோட வேறு ஒரு பரிமாணத்தில், அதான் வேற ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீயிங்ஸ் அப்படின்ற தகவல்கள் நிறையவே இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது அகெயின் நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஒரு 3Dயில் இருக்கோம், 3 டைமென்ஷனில் இருக்கோம். அதனால நம்மளால் இந்த ஹையர் டைமென்ஷன் 4D 5Dயில் இருக்கக்கூடிய இந்த லோகங்களில் இருக்கக்கூடிய
யக்ஷினிகள் அப்புறமா இந்த மாதிரியான சில பீயிங்ஸ் வந்து பார்க்க முடியறதில்ல அப்படின்னு. கண்களாமா நம்மளோட நேக்கட் ஐஸ்க்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சுற்றியுமே வந்து இவைகள் எல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல ஒரு வார்த்தை வந்து தே லிவ் அமாங் அஸ் அப்படின்னு போட்டிருக்க மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடியவைகள் தான் இன்றும் அப்படிங்கறத வந்து நிறைய விஷயத்துல என்னால நான் உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரியான விஷயமா நான் உணர்ந்திருக்கேன். நம்மளுடைய பழைய கிரந்தங்கள் ஆகட்டும், நம்மளுடைய கோட்ஸ், கிருஷ்ணாவோட கோட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு அது மாதிரியான விஷயமா தான் சொன்னாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போதே நெகட்டிவாக எதுவும் பேசாத, நடந்தாலும் நடந்துரும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாரும் அந்த அதர் பீயிங்ஸ் எல்லாம் ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு பீயிங்ஸ் எல்லாம் ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ ஏதாவது சொல்லும்போது அது வந்து நீ கெட்ட விஷயம் சொல்லும்போது அது ததாஸ்துன்னு சொன்னது மேட்ச் ஆகிடுதுன்னா உங்களுக்கு கெட்டது நடந்துடும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஏன்னா அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய ஸ்பிரிட்ஸ் பற்றி கூட நம்ம வந்து சொல்லும்பொழுது எல்லா ஸ்பிரிட்ஸும் ஏன்னா இதுங்கெல்லாம் எங்கே போகும் நம்மளுக்கு தெரியாத வேற நீங்கள் சொல்கிற மாதிரி டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். பட் அது நம்மளோடதுக்குள்ளேயுமே இருக்கும் இல்லையா, அது மாதிரியான விஷயமாகவுமே இருக்கும். அதனாலதான் அந்த டைமென்ஷன் சொல்றதே அதான். ஏன்னா நமக்கு இதே டைமென்ஷன் இதே இடத்துல இருக்கக்கூடியதான், எங்கேயோ வேற உலகத்துல இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆமா, அவங்க யூஸ் பண்ற வார்த்தை லோகம் அப்படின்றது, பட் ஆக்சுவலாக வேற உலகம் அப்படின்றத வேற டைமென்ஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அப்போ வேற டைமென்ஷன்னா இதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த வார்த்தை கரெக்ட், இல்லையா அமாங் அஸ் அப்படின்றது கரெக்ட். ஏன்னா நம்ம கூடவே இருக்கும், பட் ஆனால் அது வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கனால நம்மளால அதை பார்க்க முடியல அப்படின்றது தெரியுது. ஸோ அதான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சயின்டிஃபிக்காக சில விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போல் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக. அப்புறம் அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வேப்பமர தொட்டில், அதுக்கு பின்னாடி ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஆமாம் சார், அது அந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு வேப்பமரம் இருக்கிறதாவும் அந்த வேப்பமரத்தில் ஒரு தொட்டில் கட்டி இருக்கும் போல் இருக்கு அந்த குழந்தைக்காக. இதை வந்து இந்த அம்மாவை வந்து ஒரு கோயிலாக கட்டி அம்மனாக வச்சு வழிபட ஆரம்பிச்சாச்சு. மக்கள் வந்து அங்கே வழிபடுறாங்க இப்போ. ஆனால் இப்போவும் வந்து அந்த வேப்பமரத்தில் அந்த தொட்டிலில் தாலாட்டு பாடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குமா அடிக்கடி. நிறைய பேருக்கு அது மாதிரி கேட்குது அப்படின்னு பெரும்பாலானவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து அந்த தாலாட்டு கேட்குது. அது வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டான டைமில் குழந்தைய வேலை அவ்வளோ ஒரு ஆசையோடு இருந்த ஒரு விஷயத்த அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டதில் அதனால் வந்து அந்த குழந்தையும் சேர்ந்து போனது, அதோட உயிரை விட அந்த குழந்தையும் சேர்ந்து போனது அந்த அம்மனால் வந்து தாங்க முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதுதான் அது உணர்த்துது இல்லையா. இப்போ இன்னும் வந்து அது இவ்வளோ காலமாகி அதான் 13th செஞ்சுரினா இப்போ 1700 வருஷம் ஆனாலும் இதுக்கெல்லாம் அழிவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் ஒரு வார்த்தை. எனக்கு வந்து அழிவில்லை அப்படின்னு, அந்த மாதிரி அழிவில்லாத ஒரு விஷயம் தான். அந்த கோயிலே வந்து அந்த தூக்கு மேடை, அந்த வேப்ப மரத்தில் இருக்க மாதிரியே தூக்கு மேடையும் வந்து இந்த தூக்கு மேடை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்லலாம் இந்த அம்மன் கிட்ட கேட்பாங்க, இந்த தூக்கு போடுறதுக்கு முன்னால் அம்மன் கிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேட்பாங்க போல இருக்கு. அம்மன் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இனிமேல் நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஏதாவது இருந்ததுன்னா நீலி தண்டிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீலி உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த நீலியானவள் உத்தரவு கொடுத்து விட்டால் அவளுக்கு தூக்கு விஷயம் நிறைவேறிவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அது பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இவன் வந்து கரெக்டான இதுதான், இனிமே அவன் பண்ண மாட்டான், தவறுக்கு இது பண்ணுறான்னா அக்செப்ட் பண்ணிட்டான். அந்த ப்ராக்டிசஸ் இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகே இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே மூடுற அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சில ரிச்சுவல்ஸ் நடந்திருக்கு சார். அது என்னன்னா இப்போ இல்லை, இதுவுமே வந்து பார்த்தோம்னா இந்த 1700 காலங்கள் வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயமா. இப்போ இந்த நரபலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ரீசெண்டாகவே கூட கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னால் நரபலி இருந்ததுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கூட நம்ம ஒரு சில பேர் டிவியில் காட்டுறாங்க நரபலி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த நரபலிகளை வந்து இந்த நீலியை சாந்தப்படுத்துவதற்காக நரபலிகள் நடந்திருக்கின்றன. என்னவா இருந்தாலுமே அது வந்து அது மாதிரியான ஒரு உக்கிர ரூபம் தானே, அதனால பலிகள் நடந்திருக்கின்றன. பல்வேறு விதமான சக்தி அந்த நீலியை வந்து அவங்க அவங்க அடக்கிறதுக்கு நினைச்சாங்களா, அதாவது அவங்களுக்குள்ள கொண்டு போயிடணும்னு நினைச்சாங்களா, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. என்னமோ ஒரு விஷயத்திற்காக நிறைய விஷயத்திற்காக தொடர்ந்து அங்கே வந்து நடந்திருக்கு. கோயிலை மூடுற மாதிரி இல்லை, கோயிலுடைய ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் மூடி இருக்காங்கிற மாதிரியான விஷயமாகவும் அந்த ப்ராக்டிசஸை ஸ்டாப் பண்ணி அந்த நரபலி அப்படின்ற மாதிரி குழந்தைகளை, மெயினாக நரபலி அப்படிங்கிறது குழந்தைகளை பலியிடக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருந்திருக்கிறது. அது எதுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, அதோடைய பின்புல நோக்கம் என்ன அப்படின்றது தெரியல. அந்த ஒரு புத்தகம் விஷயத்து இந்த நீலியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுத்துருந்தார். ஒரு நீலியுடைய புக்கே சோழா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல எல்லாமே நிறைய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்
ஒரு நம்பூதிரி, வாசுதேவன் நம்பூதிரின்னு அது வந்து டெம்பிள் ப்ரீஸ்ட் சொன்ன விஷயமாக அதை சொன்னாங்க. இப்போ நான் அந்த குழந்தை தாலாட்டு பாடுறது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ இப்போ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பிரிட் வந்து தன்னுடைய பிரதர் பற்றி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பீயிங்ஸ்க்குன்னு தனியாக ஒரு லோகம் அப்படின்றது இருக்காது சார்? அதான் சார், இப்போ அது என்ன எப்படி எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இருக்கக்கூடிய உண்மையானது தான் அதில் இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணி ஃபேண்டசைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதில் அந்த நீலி கதை உண்மையான கதை தான், நீலியோடைய விஷயங்கள், அந்த நீலி சார்ந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்லா கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அந்த கத்தனார் பற்றி காமிச்சிருக்காங்க, அது எல்லாமே கரெக்டாக காமிச்சிருக்காங்க. வேற கடைசியில் வந்து இந்த நீலியை காப்பாற்றக்கூடிய வரக்கூடிய ஒரு கேரக்டராக வேற ஏதோ ஒரு கேரக்டர், டோவிலோ தாமஸ்ங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று. ஸோ அவர் வந்து ஃபுல்லாக ஒரு மெஜிஷியன் மாதிரி போயிட்டு இருக்கிறது. ஆனால் கரெக்டாக வந்து அவர் கடைசியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் பேசின விஷயம்தான், நாம் வந்து பேசின விஷயம் என்ன பேசணும்னா, 400 குட்டிச்சாத்தன்கள் இருக்கின்றன. இந்த 400 குட்டிச்சாத்தனில் 10 வந்து சண்டை போட்டு செத்துடுச்சு இல்லையா, அதுதான் நம்ம வந்து விஷ்ணு மாயாவோட பேசணும். அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 390 தான் இப்போ இருக்கக்கூடிய குட்டிச்சாத்தன். விஷ்ணு மாயாவோட குட்டிச்சாத்தன் வந்து 390 அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அந்த 390ல் இவர் ஒருத்தராக இருக்கிறாரா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்டைரக்டாக பேசியிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா என்னோட 389 சகோதரர்களும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அவ்வளோ அந்த குட்டிச்சாத்தான்களும் வரும் அப்படின்னு. ஆனால் இவர் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தோம்னா படம் ஃபுல்லாக அந்த நீலி கேரக்டர் பண்ணுறத வந்து ஒரு மாதிரி அது ஒரு ஸ்டோரியாக நீட்டாக எடுத்துகிட்டு வந்தாலும், இவர் பண்ணுற அந்த லூட்டி வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த குட்டிச்சாத்தன் வேலை பண்ணாதான் நம்ம வந்து சொல்லுவோமே, அந்த குட்டிச்சாத்தன் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக அந்த வேலையை காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த கேரக்டர் வருது. அந்த 10 மினிட்ஸில் இல்லாத லூட்டியை பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயமாயிடுது. ஓகே தான். இப்போ இது வந்து கொஞ்சம் கற்பனையும் இருக்குது, கொஞ்சம் ரியலாக ஃபோக்லோர்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்களே. ஸோ இப்போ இந்த நீலியோட மரணம் பற்றி எத்தனை வேர்ஷன்ஸ் இருக்குது அவங்களுடைய டெத்தை பற்றி? கிட்டத்தட்ட 5 விதமான வேர்ஷன்ஸ் இருக்குது சார். ஒன்று வந்து இவங்களுடைய தம்பியோடையே இருக்க மாதிரியான ஒரு விஷயமாகும். அதாவது பார்த்தோம்னா இவங்க இது மாதிரி வீட்டை விட்டு போயிட்டு அந்த புருஷன் கோச்சிட்டு போனான்னு தேடி போன மாதிரி, பின்னாலேயே அவங்க தம்பி ஓடி வந்த மாதிரி, இப்போ அக்காவை இது பண்ணணும்னு இவன் வந்து 2 பேரையும் சேர்த்து கொண்டுட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையுமே வந்து ரொம்ப காலம் ஆவிகளாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாஸ் எல்லாம் கூட அதே ஏரியாவில் தான் உங்களுக்கு இப்போ இந்த கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமும் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் காட்டல, இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ் எல்லாமும் ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வெர்ஷனில் வந்து இப்போ இந்த மாதிரியான நம்ம சொல்கிற மாதிரியான உண்மையான ஒரு வெர்ஷன் இருக்கா மாதிரியான விஷயமா சொல்லலாம். வேற ஒரு வெர்ஷனில் வந்து இன்னும் அது வந்து உக்கிரமாக ஏதாவது போனோம்னா அங்கங்கே போனோம்னா தனியாக நைட்லாம் மொனா அடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நம்ம வந்து ரொம்ப கிளியராக இப்போ இந்த கத்தனார் வந்து அதை வந்து சம்மன் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை அடக்கி வச்சு விட்டார் அப்படின்றது அது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிளியராக உண்மையான விஷயங்கள் ஒத்துக்கொண்ட விஷயங்களாகவும் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணின ஒரு புக்காக அல்லது ரிசர்ச் பேப்பராக ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயமா நம்ம வந்து கிளீனாக சொல்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பேசின ஒரு வெர்ஷன் தான். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட் ஆனதுன்றது இப்போ நம்ம சொன்ன மாதிரியான விஷயமா தான் இருக்குது. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ இந்த திரைப்படம் பற்றியும் இதில் இருக்கக்கூடிய இந்த நீலி பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஏன்னா படத்தில் ஓரளவுக்கு தான் காட்ட முடியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய கற்பனைகள் தான் நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அதோடைய ஒரிஜினல் என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இது வந்து இந்த யக்ஷினிகள் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம எப்படி சிவனை வழிபடுகிறோமோ அதோடைய ஒரு கணங்கள் தான், அது மாதிரியான ஒரு சிவனோட கண்ட்ரோலில் இருக்கிறது தான் இதுங்கெல்லாம் அப்படின்றதும் நம்ம மக்களுக்கு தெரியறதுக்கு நான் ஒரு வாய்ப்பாக இது அமையணும் அப்படின்றதுனால தான். இந்த மிராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து இந்த காந்தாரா பற்றி பேசினோம். அது பரிகார ஸ்தலம்ஸில் போட்டிருக்கேன். இப்போ காந்தாரா பற்றி நம்ம வந்து பேசினது வந்து பரிகார ஸ்தலம்ஸில் போட்டிருக்கோம். அதுவே வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக தான் அதை கொண்டு போயிருந்தோம். இப்போ மிராயின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாமே வந்து இந்த நீலி ஸ்டோரி வந்து மலையாளத்தில் வருது, இவர் வந்து கன்னடாவில் எடுக்கிறாரு இந்த காந்தாரா. இந்த மிராய் அப்படிங்கிறது தெலுங்குல எடுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து வேற மாதிரியான ஒரு ரூபத்தில் போயிட்டு வேற மாதிரியான ஒரு விஷயமாக நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழில் மட்டும் அந்த மாதிரியான ஒரு நபர் வருவதற்காக நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதாவது உண்மையாக வந்து தெய்வங்களை பற்றி இழுத்து பேசியும் கேவலப்படுத்தியும் எடுத்து இவ்வளவு காலமா எல்லாரும் மக்கள் மூளைச்சலவை பண்ணி கொண்டிருந்து மண்டை கழுவிட்டு இருந்தவங்களெல்லாம் மாற்றுவதற்கு இந்த மாதிரியான நபர்கள் நிறைய வர வேண்டும். அந்த மாதிரியான விஷயமாக அந்த மிராயிலையும் கூட பார்த்தோம்னா அற்புதமாக சில சூஷ்மமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப மேஜிக்கல் மூவி தான், பட் அதில் உண்மைகளும் இருக்கு, நல்ல உண்மைகளும் இருக்கு. ரொம்ப இல்லாத விஷயத்த எல்லாத்தையும் புதுசா போய் புகுத்தி அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா இவங்க இல்லாததெல்லாம் நம்ம அப்பவே நம்ம பேசின மாதிரி ஒரு இல்லாத தெய்வங்கள் எல்லாம், அதாவது ராவணனையும்
கர்ணனையும் எல்லாம் வந்து இவர்கள் வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி நல்லவங்களை காமிச்சிட்டாங்க. நாரதரையும் இந்திரனையும் எல்லாம் கேவலப்படுத்தி விட்டார்கள். இவர்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு நபர் எல்லாம் கர்ணன் கிடையாது. ராவணனுமே அந்த மாதிரியான ஒரு நபர் கிடையாது. அவருடைய சிவபக்தி அப்படிங்கிறது வந்து அளவிட முடியாத சிவபக்தி அப்படின்றது அது வந்து நம்ம சொல்லவே முடியாது. அதனாலதான் இன்னும் நம்ம வந்து சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தை பத்தி பாடிக்கிட்டு இருக்கோம். ராவணன் இல்லைன்னா சிவதாண்ட ஸ்தோத்திரம் இல்லையே, அது மாதிரியான விஷயமாக. ஆனால் வந்து அவருக்குண்டான குணாதிசயங்கள்ங்கிறது வேறு. அது எல்லாமே தவறாக புனையப்பட்டவை. இதெல்லாம் உண்மையான வால்மீகி ராமாயணமோ அல்லது உண்மையான சிவபுராணமோ உண்மையான கந்த புராணமோ அல்லது மற்ற விஷயங்களை படிக்கும் பொழுதுதான் சிவபுராணம் படிச்சா நாரதர் எப்பேற்பட்டவர்ங்கிறது தெரியும். ஒவ்வொரு விஷயமுமே அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது. எல்லாம் இவனுக்கு கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்காங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா ஏதோ பார்க்குற ஒரு 1000மோ 10,000மோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அது நல்ல விஷயங்களை சொல்ல முடியுமா என்று முயற்சி. சரி சார், அடுத்து இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக. நமஸ்காரம்.